ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இபிக் ரோட்ஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் சாப்டர் எல்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கு, அது போயிட்டு வந்து பாருங்கள். இல்லைன்னா இந்த கதை புரியாது. அப்போ வளவள பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஹீரோயை செமையாக போட்டு ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தார்ல, அவன் தான் இவன். சொல்கிறான், அன்னைக்கு உன்னை அடித்த பிறகு நீ அதிலிருந்து இன்ஜுரி எல்லாம் ரிகவர் பண்ணி வந்ததுக்கு உன்னை பாராட்ட வேண்டியதா, உன்னை முடிக்க வேண்டியது போல தெரியுது. உன்னை போல யூஸ்லெஸ் எல்லாம் கிளானுக்கு தேவையே இல்லை. ஹீரோ அங்கேருந்து, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது லின் யூன். இப்போ அவன் கடுப்பாய் கேட்குற, எல்லாரும் சொல்கிறாங்க உனக்கு அடிபட்டு இருக்குன்னு, நீ அப்போ எப்படி எனக்கு ஆன்சர் பண்ணுற? அப்போ ஹீரோ, டேய் பைத்தியக்காரா, இன்னைக்கெல்லாம் உனக்கு நான் திருப்பி தரப்போகிறேன்டா. நீ என் கூட ஃபைட் பண்ண விரும்பலைன்னா நீ எனக்கு ஒரு ப்ராப்பர்லி ஒரு சாரி சொன்னால் போதும், நான் உன்னை சும்மா விட்டுறேன். இவன், சோரியா? அது உன்னோட கனவுல போலும் நினச்சி பார்க்காத. அப்படி சொல்லிட்டு இவன் கையில் பவர் எல்லாம் கேதர் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது, நீ என்னாத முடியாதட, நீ இப்போ என்ன பண்ண போற? அப்படி சொல்லிட்டு ஹீரோட ஃபேஸில் ஒரு பஞ்சு. ஹீரோ ரியாக்ஷன் இல்லாமல், இவ்வளோதானா உன்னால் பண்ண முடியுமா? அரகண்டு உனக்கு கொடுத்த ஆப்ஷனை நான் இப்போ திரும்பி எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோட கையில் பவர் எல்லாம் கேதர் பண்ணும்போது இவன் கேட்குற, உன்னால் இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது? ஹீரோ, டேய் நான் இப்போ தான்டா ஸ்டார்ட் பண்ண தொடங்கி வச்சிருக்கேன். ஹீரோட கையில் தண்டர் எல்லாம் வந்து கேதர். ஹீரோ சொல்கிற, இந்த அட்டாக்கு உனக்காக நான் வேஸ்ட் பண்ண போகிறேனே சொல்லிட்டு ஹீரோ தண்டர் பிளேட் அட்டாக், அவன் மேலே தண்டர் எல்லாம் வந்து இறங்குது. அவன் பிளட் வாமிட் எடுத்து கீழே முட்டி போட்டு இருந்துட்டான். ஹீரோ அவங்ககிட்ட நடந்து வந்துட்டு, நான் இது சரியா தையல போல இருக்கு. அப்போ இவன் சொல்கிறான், லிங்ஃபாங் இதெல்லாம் என்னோட தப்பா, உன்னோட நான் யங் மாஸ்டர் பொசிஷனை இனிமேல் ஆசைப்பட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு. கருணையா? இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நான் இருந்தபோது நீ எனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் தந்ததா? இப்போ இவன் சொல்கிறான், லிங்ஃபாங் இதெல்லாம் என்னோட தப்பு தான், உன்னோட கசினே கொல்ல போறையா? ஹீரோ கேட்குற, நமக்குள்ள ஃபேமிலி போண்டு இருக்குன்னு நீங்களும் இப்போவும் நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களை நான் விட்டு விடுறேன். இப்படி சொல்லிட்டு ஹீரோ கையே இருக்கு. இந்த லிட்டில் பிரதர் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது. குட் பை மை கசின். பார்த்தா அந்த பயலோட பாடியில் எக்கச்சக்கமான சாட் அட்டாக் வந்து இறங்குது. அந்த பயல் அங்கே காலி. பார்த்தா அந்த லூசு பையன் இன்னும் சாகலை. ஹீரோ சொல்கிறான், இனிமே என் கண் முன்னாடியே வந்துடாத. அந்த லூசு பையன் கீரை கடந்து சொல்ல, லிங்ஃபா இது உன்னால் எப்படி பண்ண முடிஞ்சது? உன்னால் கையால் நான் எப்படி டிஃபிட் ஆனேன்? அவன் கத்திக்கிட்ட சொல்ல, நான் திரும்பி உன்னை சஃபர் பண்ண வைக்க வேண்டாம் லிங்ஃபாங். ஹீரோ நடந்து போகும்போது யோசிச்சுட்டே போயிட்டு இருக்க, இப்போதைக்கு அவனை கொல்ல முடியாது, ஏன்னா என்னோட சேம் பிளட்டில் இருக்கா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துருக்கலாம். சடனாக ஹீரோ மேலே ஒரு அட்டாக். ஹீரோ கத்திக்கிட்டே சொல்ல, யாரு கோழை மாதிரி அந்த ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணது? யாருன்னு பார்த்தா ஹீரோ குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்து இல்லையா, அந்த பொண்ணு தான். இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நீ இங்கே இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இன்னைக்கு என் கையில் இருந்த உன்னோட சாவு. அப்படி சொல்லிட்டு ஹீரோ மேலே அந்த பொண்ணு ஆரோ ஏம் பண்ணிட்டா. ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட, இது ஒரு சின்ன உலகம் தான் லூஃபி, யார் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் இருப்பாங்க, கடைசி முறை பார்க்கும்போது எங்கிட்ட பவர் இல்லை, ஆனால் இப்போ பவர் இருக்குது. அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணாமல் அதுக்கே நேராக வந்துட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணு ஷோக்காக யோசிக்குது, யாரா இந்த பைத்தியக்காரன்? ஹீரோ அந்த பொண்ணுக்கு கிட்ட வந்துட்டு, எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை, நீ இந்த முறை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கரெக்டாக அந்த பொண்ணோட ஃபேஸில் அட்டாக் பண்ண போகும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் ஹீரோட முன்னாடி வந்து இறங்குது. பொண்ணுக்கிட்ட கேட்குறா, யார் இந்த அட்டாக் பண்ணது? அதுதான் உங்ககிட்ட எனக்கு கேட்க வேண்டி இருக்கு. ஒருத்த மரத்து மண்டை இருந்து லூஃபி, இந்த பிரச்சனையை நான் கிளியர் பண்ணி வைக்கணுமா? ஒரு இன்னர் சர்க்கிள் டிஸ்பிளின் யுன்ஹாய் கான்ல இவனோட பேரெல்லாம் வாய் வரல, அதனால இவனை சிவப்பு மண்டைன்னு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோ மனசுல யோசிக்கிற, இவன் எப்போல இருந்து இங்க இருக்கிறான்? இந்த பொண்ணு கத்திக்கிட்டே சொல்ற, ஏ சிவப்பு மண்டை இது என்னோட பிரச்சனை, நீ தலையிடாத. இந்த பொண்ணு திரும்பி பார்த்து ஹீரோ கிட்ட, லிங்ஃபாங் எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடு. ஹீரோ, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, உனக்கு என் மேல பயம் ஆயிடுச்சா? அப்பா இந்த பொண்ணு, நீ உன்னை பத்திய பெருமையை பேசிட்டு இருக்காது, அவன் நினைச்ச உன்னை இங்கே க்ரஷ் பண்ண முடியும், உன்னோட பிளட் இங்கே வேஸ்ட் ஆக வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். ஹீரோ, நீ மறந்து போயிட்டேன், நாம இந்த ஃபைட் இன்னுமே முடிக்கவே இல்லை. ஹீரோட பேக்கில் இருந்த அந்த சோப்பு மண்டை, நீ என்ன ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்க, அதனால உன்னோட உயிரை நான் இப்போ எடுக்க போகிறேன். அந்த பொண்ணு கத்திக்கிட்டே சொல்கிறோம், ஏ சோப்பு மண்டை நீ இப்போ என்ன பண்ண போகிற? ஹீரோட பின்னாடியில இருந்து ஒரு அட்டாக் வந்துட்டு இருக்குது. அப்போ ஹீரோ கண்ணை மூடி யோசிக்கிறேன், நாம வெறும் சேஞ்சஸ் தானே, எதுக்கு என்ன இவ்வளோ மோசமாக கொல்ல பார்க்குறீங்க? அந்த ஷார்ட் அட்டாக் வந்து ரீச் ஆகும்போது ஹீரோ அங்கேருந்து ஷார்ட் ஆக மறைஞ்சு போயிட்டா. அந்த சோப்பு மண்டை கொஞ்சம் ஷோக்கோட, நான் பார்க்குறது என்ன கனவா? ஒன்று யோசிக்கிற, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் ஷார்ட் அட்டாக்ல இருந்து மறைஞ்சு போயிட்டா, யார் இந்த லிங்ஃபாங்? ஹீரோ அங்கேருந்து மறைஞ்சு வேறு இடத்துல வந்துட்டு, என்னோட ஸ்பீடு மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த சிவப்பு மண்டை என்னால் இப்போ டிஃபீட் பண்ண முடியாது. நான் இப்போ 9th லெவல் மார்ஷல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அந்த ஸ்பிரிச்சுவல் ஷார்டை தடுக்க முடிஞ்சிடுச்சு. பேக்கில் இருந்து ஒரு சவுண்டு, டேய் லிங்ஃபாங். ஹீரோ யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த ஜிம்போடி, அந்த சின்ன பொண்ணு. இப்போ ஹீரோ சொல்கிற, ஹேண்ட்மேன் அண்ட் ஜின்யூன் எப்படி இருக்கீங்க? அந்த ஜிம்போடி சொல்கிற, உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. இப்போ ஹீரோ சொல்கிற, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் இங்கே இருக்கணும். அப்போ ஜிம்போடி சொல்கிற, நான் உங்களே தான் தேடிட்டு இருந்தேன். இப்போ ஹீரோ, என்ன தேடிட்டு இருந்தேயா? நீங்கள் அன்னைக்கு சொன்ன இங்கே ப்ராக்டிஸ் பண்ண வருவேன்னு. சரி ஹேண்ட்மேன், நீ எதுக்கு என்ன தேடிட்டு இருந்த? அந்த ஜிம்போடி சொல்கிறா, ஃபெங்லின் பள்ளத்தாக்கில் இருக்க மாஸ்டருக்கு முன்னாடி என்னோட இந்த கல்டிவேஷனை வச்சுட்டு நான் எப்படி போக போகிறேன்? அதான் உங்களை கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு தேடிட்டு இருந்தேன்.
லிங்ஃபாங், நீ இப்போ என்ன பார்த்து சிரிக்கிறதானே? நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோழை மாதிரி தெரியல, ஆனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சின்ன பொண்ணு, அந்த லீப் பயலு வந்தால் நாங்கள் புள்ளி பண்ணதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அப்போ ஹீரோ சொல்கிற, உங்களை சந்தித்தது ஒரு பெருமையாக இருக்குது. வாங்க கேஸ், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகலாம். ஜிம்போடி சொல்கிற, நீ என்னோட நல்ல ஒரு பிரதர் தான் லிங்ஃபாங். சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்க ஒரு மாஸ்க் எடுத்து கொடுத்துட்டு, இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஹீரோ கையில் அந்த மாஸ்க் வாங்கிட்டு, எதுக்கு இந்த மாஸ்க்கு? நம்ம போக போகிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை பண்ணதுக்கே பீப்புள்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு. இதனால கொஞ்சம் பிரச்சனை நாம் தவிர்க்க முடியும். அதனால நாம் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாதது நல்லது. அப்போ ஹீரோ, சரி நான் அது மறந்துட்டேன். இங்கே இருக்க பீப்புள்ஸுக்கு கருணையை காட்ட மாட்டாங்க, இங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் டீமன்ஸ். சரி வாங்க நம்ம போகலாம். உடனே அந்த ஜிம்போடி, நீங்கள் மாஸ்க் போடுறதுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த பேனல் கட் பண்ணால் ஃபெங்குன் பள்ளத்தாக்குது யூன்ஹாய் கிளானோட மிகப்பெரிய ப்ராக்டிஸ் பண்ண இடம். அப்படியே பேக்ரவுண்டு நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒரு பேட்டில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் அவங்களோட கல்டிவேஷனை ஹையர் லெவலுக்கு கொண்டு போக என்ன வேணால் பண்ணுவாங்க. சிலர் புத்திசாலித்தனமாக நடந்துக்குவாங்க, சிலர் விஷத்தன்மையாகவும் நடந்துக்குவாங்க. பிளாக் விண்ட் ஃபாரஸ்ட் காட்டில் ஃபெங்கும் பள்ளத்தாக்கில் ரொம்ப ஆபத்து நிறைஞ்சிருக்கு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு மாஸ்க் போட்டு ஒருத்தன் முன்னாடி வந்துட்டு, உங்களை பார்த்ததுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் எங்கூட பேட்டில் பண்ண விரும்புகிறீங்களா? இப்போ அந்த ஜிம்போடி சொல்கிறான், ஓ இதுதானே குயிக்காக வரும் எனிமி, உங்களோட நான் சண்டை போட விரும்புகிறேன். இப்போ ஹீரோ சொல்கிறான், அவனை பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. இப்போ அது ஜிம்போடி சொல்கிறான், எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்க போகுது, என்னோட எனிமி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தா. ஓ பெருமையாக இருக்கா உனக்கு? அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு பஞ்சு. ஜிம்போடி 2 கையால் அதை தடுத்தாலும் ஜிம்போடியோட ஃபேஸில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துடுச்சு. ஜிம்போடி சொல்கிற, அந்த பஞ்சை என்னால் டேச் பண்ண முடியலை, அதனால தான் என் ஃபேஸ் மேலே ஸ்க்ராட்ச் விழுந்துடுச்சு. அப்போ அந்த மாஸ்க் மேன் சொல்கிறேன், ஏய் நீ ஜஸ்ட்டு QI மாஸ்டர் ஸ்டேஜில் தான் இருக்கியா? நான் 9th லெவல் மாஸ்டர் ஸ்டேஜில் இருக்குது. உன்னை தோக்குறதுக்கு என்னோட கொஞ்சம் பவர் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். போடி சட்டையெல்லாம் கிரிச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு, நீ உன்னால் ட்ரை பண்ண முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணு, நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணலை. இப்போ அந்த மாஸ்க் மேன் சொல்கிற, ஓ அப்போ இதுதான் இல்லை எர்த்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த எர்த்து மார்ஷியல் ஸ்பிரிட் கொஞ்சம் ரயரு தான். இப்போ என்னோட கொஞ்சம் பவர் பாரு. அப்படி சொல்லி அட்டாக் பண்ணும்போது ஜிம்போடி அட்டாக் பண்ணி, அப்போ 2 பேரோட பவரும் கிளாஷ் ஆகி 2 பேரும் கொஞ்சம் தள்ளி போயாச்சு. இப்போ ஜிம்போடி சொல்கிற, உன்னோட பவர் என்னால் ஃபீல் பண்ண முடியுது, இது ரொம்ப கூலாக இருக்குது. அப்போ மாஸ்க் மேன் சொல்கிறேன், நீ இவ்வளோ அடிப்பட்டும் கிவ் அப் பண்ணாமல் நிற்கிறேன், உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஜிம்போடி கத்திக்கிட்டே சொல்கிறேன், நான் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு கையில் பவரெல்லாம் கேதர் பண்ணி மவுண்டன் ஸ்ட்ரைக் லயன் ரோரிங்னு சொல்லி ஒரு அட்டாக். மாஸ்க் மேனும் கையில் பவர் கேதர் பண்ணி அட்டாக் பண்ணும்போது 2 பவரோட பவர் கிளாஷ் ஆகி 2 பேரும் பவர் தாங்க முடியாத பின்னாடி போயாச்சு. இப்போ ஜிம்போடி சொல்கிறேன், உன்னோட அட்டாக்கை நான் கவுண்டர் பண்ணதுக்கு என்னோடய ஃபுல் பவரை நான் யூஸ் பண்ணிட்டேன், அதனால இந்த தோல்வியை நான் ஹாப்பியாக ஏற்றுக்கிறேன். அப்போ மாஸ்க் மேனோட வயலுந்து ரத்தம் வந்துட்டு மாஸ்க் மேன் சொல்கிறா, இது அவ்வளோ மொக்கையான ஃபைட் கிடையாது, என்னோட அட்டாக்கு தான் ஷேம்லெஸ்ஸாக இருக்குது, உன்னோட ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி அப்போ நான் கிளம்புறேன், அடுத்த வாட்டி பார்க்கும்போது என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்து போட்டு உன்னோட ஃபைட் பண்ணுறேன் நான். அப்போ ஜிம்போடி சொல்கிறேன்னா, அவனோட பாடியில் ஒரு அட்டாக் ஆச்சு பண்ணியாச்சு. ஒரு உண்மை சொல்லணும்னா அவனோட மூமெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அவனோட ஒரு அட்டாக்குனால என்னோட ஹேண்டை நான் இப்போ இருந்திருப்பேன், அவன் பார்த்து தான் என் கூட சண்டை போட்டான். இப்போ ஹீரோ அங்கிருந்து கேட்குற, நீ பரவாயில்லையா, உனக்கு ஏதாச்சும் அடிபட்டு இருக்கா? ஹீரோ ஒரு விஷயம் பார்த்து ஷோக் ஆகிட்டா, என்ன இது ஹேண்ட்மே என்லைட்மெண்ட் எடுத்துட்டானா? இதோட இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வாய்ஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. அடுத்த வாட்டி வீடியோ போடும்போது நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிவிடுங்க. அடுத்த வாட்டி வீடியோ போடும்போது பார்க்கலாம். பை பை கைஸ்.